இன்னொன்று சமீப காலமாகவே நீங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சில விஷயங்கள்ல கருத்துக்கள், அவருக்கு ஆதரவாக வாழ்த்துக்களும் நீங்க தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ எதிர்காலத்துல அதாவது 2026ல விஜயோட உங்களுடைய கூட்டணி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நாங்க புரிஞ்சுக்கணுமா சார்? அப்படி எதிர்பார்க்கலாமா? இப்ப நீங்க இப்பதான் நான் அவருக்கு வாழ்த்து சொல்றேன், அவரோட நிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், அதான் நான் முன்கூட்டியே சொன்னேனே. நீங்க பலமுறை அவருக்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசி இருக்கிறீங்க, அதனால நான் கேட்கிறேன். அவருக்கு அவர் பேர்ல ஒரு தபால் தலை வெளியிடும் போது எல்லாரும் எதிர்த்தாங்க. அப்ப நான் அவர் ஆதரிச்சேன். அவருக்கு பட பிரச்சனைகள் வந்தது, கட்சி பட பிரச்சனை வந்தது, எல்லாரும் எதிர்த்தாங்க. 130 இயக்கங்கள், நான் மட்டும் தம்பி கூட நின்னேன். அப்புறம் தலைவாவில டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு அவர் பிரச்சனை வந்தது, அப்ப அவர் கூட நின்னேன். எல்லா பிரச்சனைகளையும் நான் அவர் கூட நிக்கிறேன். காரணம் அவர் என் தம்பி. சார், இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க இதுக்கு முன்பு பல விதங்கள்ல நான் விஜய்க்கு ஆதரவா இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப இது எல்லாமே வச்சு நாங்க கூட்டணிக்கான அஸ்திவாரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்குங்க, அதுல என்ன இருக்குது? யாருக்கு என்ன பிரச்சனை? எடுத்துக்குங்க. இப்ப நீங்க இதுவரை கேட்டு வந்த கேள்விக்கு இப்ப கேட்கிற கேள்விக்கு ஏதாவது இருக்கா? அது இன்னும் நாள் இருக்கு. சரி, எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கிறீங்க, நான் என்ன வேணாம்னு சொல்ல போறேன். எடுத்துக்கீங்க. 2026ல தமிழக வெற்றி கழகத்தோட நாம் தமிழர் கட்சி கூட்டணியில வைக்க போறாங்க அப்படின்னு உறுதிப்படுத்திக்கலாமா சார்? அதெல்லாம் எப்படி சொல்றீங்க? அதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு, நீ எவ்வளவோ இருக்குது, நீ எவ்வளவு வேலைகள் இருக்குது, இப்படிலாம் எடுத்துக்கிற முடியாது. இல்ல தப்புன்னு நீங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு இப்ப அதுக்கு என்ன தேவை வருது? அதனால அந்த நேரத்துல பேசுவோம், அந்த நேரத்துல அதை பேசுவோம். இப்போதைக்கு தம்பிகிட்ட தம்பியை பத்தி செய்தி கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். என் தம்பி செய்யற செயல் பாராட்டுக்குரியது. அவருக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். சரிங்க சார். இப்போ ஒட்டுமொத்தமாக அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அரசியல் நகர்வுகளை வச்சு அவர் பல விஷயங்களை செஞ்சிருக்கிறார். நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களுமே இருக்கு. ஆனா இப்போ அவர் முதல் முறையா கட்சி தொடங்கிய பிறகு அவர் மேடை ஏறுற ஒரு விஷயம்னா அது இன்னைக்கு நடந்த நிகழ்வு தான். ஒட்டுமொத்தமா அவருடைய அரசியல் பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் மீது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததுல நிறைய பேர் இருக்கு. அரசியலுக்கு வர்றதில்லை. எதை நோக்கி இப்ப ஒரு தலைவரை கட்சி ஆரம்பிக்கிறது மட்டுமே லட்சியமா இருக்க முடியாது. எதை நோக்கி நம்ம போறோம், எதை சாதிக்க நம்ம போறோம், எந்த இலக்கை தீர்மானிச்சு போறோம், அதான் லட்சியமா இருக்க முடியும். நான் ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது என் லட்சியமா இருக்க முடியாது. ஐஏஎஸ் ஆன பிறகு ஒரு துளி நான் ஊழல் லஞ்சம் அண்ட விடாம இருந்து விடாம மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்வேங்கிற ஒரு நோக்கம் தான் இலக்கா இருக்க முடியும். எந்த ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கும் போதும் அதிகாரத்துக்கு வரும்போதும் நான் உண்மையில் நேர்மயமாக இருந்து என் மக்களுக்கு சேவை செய்வேங்கிற அந்த இலக்கு தான் லட்சியமா இருக்க முடியுமே ஒழிய, அந்த நோக்கம் தான் லட்சியமா இருக்க முடியும் ஒழிய தொழில் தேர்வே லட்சியமா இருக்க முடியாது. நான் திரைப்படத்துறையில் இயக்குனர் ஆகணுங்கிற படைப்புகளை கொடுப்பேங்கிற நான் உறுதியா இருக்கிறேன் இல்லையா? ஆக சிறந்த படைப்பை என் மக்களுக்கு கொடுப்பேங்கிற அதான் லட்சியமா இருக்க முடியும். அப்படி அவர் வரும்போது அவர் இப்ப வர்றாரு, அவர் என்ன லட்சியத்தை முன்வைத்து என் தம்பி வர்றாரு, அவர் எதை நோக்கி போறாருங்கிறது அதுதான் ஒவ்வொருத்தருக்குமான கனவா இருக்க முடியும். அதுல என் தம்பி எப்படி வர்றாருன்னு நீங்க பொறுத்து இருந்து பார்க்கணும். 2-3 மாசம் தானே இருக்கு, பாருங்க. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அவர் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது கள்ளக்குறிச்சி சம்பவங்களை இதுக்கு முன்பு நடந்த பல விஷயங்களை வச்சுதான் சொல்லியிருக்கிறாரு. அது அரசை தாக்குற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்காது, தமிழ்நாடு அரசு செயல்பாடு தாக்குற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்கா? தாக்குறாரு கேட்கிறாரு, உண்மையா இல்லையா? அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? அரசுக்கு தெரியாம இது நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க எங்களை நம்ப சொல்றீங்களா? அவ்வளவு அறிவியலிங்களா? நாங்க இவ்வளவு உளவு கட்டமைப்பு, காவல்துறை, விஜிலன்ஸ், கியூபிராஞ்சு, உள்ளூர்ல ஊடகங்கள், அங்க கவுன்சிலரு, அங்க மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாருக்குமே தெரியாம கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் காட்சிக்கு தர்றாரு. அரசு பொறுப்பேற்கணும்ல. அவர் அரசை நேரடியா ஏன் சாடணும்னு நினைக்கிறீங்க? அதுல இருக்கு உங்களுக்கு தெரியாதா இதுக்கு அரசுக்கு பொறுப்பு இருக்குன்னு? அரசுக்கு தெரியாம இது நடந்துச்சுன்னு எங்களை நம்ப சொல்றீங்களா? அவர் ஏன் இதே மாதிரி பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவர் சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா? இது நடந்திருக்கு, அரசு அதை கண்காணிக்க தவறிடுச்சு. மரக்காணத்தில் நடந்தோடனே எச்சரிக்கை நீதிபதி கேட்கிறாருல, அங்க நடந்த போதே நீங்க ஒரு புயல் வரனா ரெட் அலர்ட் போடுறீங்க, ஆரஞ்சு அலர்ட் போடுறீங்க. கலாச்சாரம் இருக்குன்னு நாடங்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை தடுத்துக்கணுமா இல்லையா? இன்னைக்கு 80 பேர் செத்து போயிட்டான். அங்க 20 பேர், இங்க ஒரு 65-70, 85-90 பேரை நெருங்கிட்டு சாவு. இதுக்கு யார் பொறுப்பு? எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க.
நேத்து காட்சி நெய் குடிச்சு செத்தானா இல்லையே? 25 வருஷமா அதனால வெளியில தெரிஞ்சிருச்சு. சாகலைன்னா இங்க பேசுவீங்களா? இதுல விசாரணை கமிஷன் அவர் விசாரிச்சு கோகுல்தாஸ் வந்து விசாரிச்சு சொல்வாரு, என்ன விட்டான், குடிச்சான், செத்தான், வெளிப்படையா குற்றம் நிகழ்ந்தது, குற்றம் செய்தது யாரு, செத்தவ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நடவடிக்கை தானே தேவை. இங்க என்ன விசாரணை தேவை இருக்கு? என்னைய மாதிரி என் தம்பி பேசணும்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, அவருக்கு படம் இருக்கு, அவர் வெளியாகணும். இன்னும் ஒரு படம் இருக்கு. அவர் வந்து குறியீடா சொல்றாரு இது நடந்திருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியாதா? ஊடகத்திற்கு உங்களுக்கு தெரியாதா? என்னை மாதிரியே நீங்க பேசணும் அவரை எதிர்பார்க்குறீங்க. அவர் சொல்ற கருத்தை உள்வாங்குங்க. அவர் சரியா தான் சொல்றாரு, நடந்திருக்கு, எச்சரிக்கையா இருங்க, அடுத்த தலைமுறையாவது விழிப்புணர்வோடு இருங்கிறாரு. அதுல என்ன தவறு இருக்கு?